ஒரு கேள்வி எனக்கு பல நாளாக இருந்தது. இப்போ இந்து மதத்தில் இப்போ எங்களுக்கு தெரிஞ்சது இறைவன் பல அவதாரங்களாக, குறிப்பாக தாயா, தந்தையா, சகோதரனா, எஜமானா, அடிமையாக இருந்து அருள் செய்ததா வரலாற்றில் வருது. கண்கூடாகவும் இருக்குது, சாட்சிப்பவும் இருக்குது. குறிப்பாக ஒரு சில சொல்லணும்னா, இப்போ மதுரையில் பிட்டுக்கு பெண் சுமந்து பெருமான் அணை கட்டியதாக ஒரு வரலாறு இருக்குது. இன்னும் இப்போ ராமர் அவதாரம் எடுத்து ஒரு குகனை தன்னுடைய தோழனாவோ இல்லை சகோதரனாவோ, எதிரியுடைய சகோதரனை தன்னுடைய சகோதரனை நினைத்ததாக வரலாறு. அதே போல் தாயாக இருந்து பல செய்த அற்புதங்கள்லாம் தெரிகிறாங்க. ஆனால் எல்லாம் வல்ல ஏக இறைவன் அளப்பரிய ஆற்றல் படைத்த அல்லாஹ் மட்டும் வானத்தில் இருந்து நமக்கு அவதாரம் எடுக்காத ஏதோ ஒரு நோக்கம் இருந்திருக்கும். இல்லை அது குரானில் வேறு எதுக்காக சொல்லியிருக்கிறாங்களா? என்ன இப்போ இதில் இவ்வளோ அவதாரம் எடுத்து மக்களுக்கு அருள் பாலித்ததா கதை, அது உண்மையாக அப்படின்னு நாங்கள் உணர்றது வரலாற்றுப்பூர்வமான காரணங்கள் இருக்குது. ஆனால் இஸ்லாத்தில் இப்போ நபிகள் நாயகம் அவர் சொன்னது தன்னுடைய குரான் முழுக்க முழுக்க எல்லாரும் கடைபிடிக்கணுன்ற போது வேறு எங்கேயாவது அவதாரம் எடுத்ததா இருக்குதா, இல்லை குரானில் அதை பற்றி சொல்லாமல் விட்டுருக்குறாங்களா? அதுக்கு வேறு ஏதாவது ஆதாரம் இருக்கும், இல்லை நபிகள் நாயகம் அவரை தெளிவுபடுத்தியிருப்பார். அதை நான் தெரிஞ்சுக்கிறது ஆசைப்படுறேன். ஐயாவுடைய நீண்ட கேள்வியிலேருந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்னென்னா, கடவுள் இந்து மதத்தில் தாயாக, தந்தையாக, சேவகனாக, பரிபாலிப்பவனாக இறைவன் அவதாரம் எடுத்து மனிதர்களுக்கு அருள் புரிகிறார். இஸ்லாத்தில் அப்படி ஒரு அவதாரம் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறதா? நபிகள் நாயகம் அப்படி இறைவனுடைய அவதாரமா? ஏன் அப்படி இறைவன் அவதாரம் எடுத்து மனிதர்களுக்கு ஏன் உதவி செய்யக்கூடாது? இப்போ எப்படித்தான் இறைவன் மனிதர்களுக்கு உதவி செய்வார்? இந்த கேள்வியெல்லாம் வருது அவருடைய கேள்வியிலிருந்து. முதலாவதாக, இஸ்லாத்தினுடைய கோட்பாடுபடி இறைவன் அவதாரம் எடுப்பதில்லை. இறைவன் ஒருபோதும் மனிதனாக வருவதில்லை. ஏன்னு சொன்னால், இறைவன் மனிதனைப் போல பிறப்பதும் இறப்பதும் உண்ணுவதும் உறங்குவதும் மனைவியோடு தொடர்பு கொள்வதும் குழந்தைகளை பெறுவதும் பசி இருப்பதும் தாகம் இருப்பதும் காமம் இருப்பதும் இது போன்ற நிலைகளெல்லாம் வேண்டும் அல்லவா? மனித அவதாரம் எடுக்கிற போது இந்த நிலைகளை எல்லாம் தாண்டித்தான் வர வேண்டும். யாருடைய தாயினுடைய வயிற்றில் பிறக்க வேண்டும், இறக்க வேண்டும், உண்ண வேண்டும், உறங்க வேண்டும், உடல் உறவு கொள்ள வேண்டும், எல்லாம் வருது. இந்த விஷயங்கள் இறைவனுக்கு பொருந்தி வருகிறதா? இறைத்தன்மைக்கு இப்படி நடந்து கொள்வது பொருந்தி வருகிறதா? ஒரு இறைவன் இத்தகைய நிலையை எடுக்கலாமா? ஏனென்றால் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவன் தான் இறைவன், இவற்றையெல்லாம் கடந்தவன் தான் இறைவன். ஆக இறைவன் இப்படி வருகிற போது அவன் மனித தன்மைக்கு இறங்கி வருவது இறைத்தன்மைக்கு பொருந்தி வரவில்லை, இறைவனுக்கு பெருமை சேர்ப்பதாக அது இல்லை. ஆகவே இறைவன் ஒருபோதும் அவதாரம் எடுப்பதில்லை. அப்படி என்றால் மனிதர்களுக்கு இறைவன் எப்படித்தான் உதவுகிறான்? அவதாரம் எடுத்து வராமல் மனிதர்களுக்கு இறைவன் எப்படித்தான் உதவுகிறான் என்ற கேள்வி வருகிறது. இறைவன் ஒரு மனிதனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் அவன் ஆகுக என்றால் அது ஆகிவிடும், இதை நாடினால் ஆகிவிடும். நீங்க வியாபாரம் ஆரம்பிக்கிறீங்க, கடவுளே என்ன வியாபாரத்தை பெருக செய்யினா கடவுள் நினைப்பார், இவனுக்கு செல்வம் பெருக வேண்டும் என்றால் உங்க கடையை பற்றிய நல்ல எண்ணத்தை பாண்டிச்சேரியில் பூரா ஏற்படுத்திட்டா உங்க கடை பெருகிட்டு போகுது. கடவுளே இறங்கி வந்து உங்க கடையில சரக்கு வாங்கணும் என்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று இறைவன் நாடினால் உங்களை பற்றிய நல்லெண்ணத்தை அந்த ஊர் மக்களிடத்திலே ஏற்படுத்தி விட்டால் இந்த கடை நல்ல கடை தான், இந்த கடை நல்ல தரமான சரக்கு தான், நல்ல மனிதர் தான் என்ற எண்ணம், ஒரு குட்வில் உங்களை பற்றி இந்த வட்டாரத்திலே பரவிவிட்டால் உங்களுடைய வியாபாரம் பெருகிவிட்டு போகிறது. உங்களுடைய நோய் போக வேண்டும் என்றால் கடவுள் டாக்டராகத்தான் அவதாரம் எடுத்து வர வேண்டும் என்று அவசியம் இல்லை. இறைவன் நாடுகிறான், இவருக்கு இந்த நோய் போக வேண்டும் என்று இறைவன் நாடிவிட்டாலே அந்த நோய் போய்விடும். இறைவனுக்கு அந்த சக்தி இல்லையா என்ன? அதான் குர்ஆன் சொல்லுகிறது, குன் ஃபயகூன், ஆகுக. இறைவன் ஆகுக என்றால் அது ஆகிவிடும். இறைவனுக்கு அவ்வளவு சக்தி இல்லையா என்ன? இறைவன் நாடினாலே ஒரு காரியம் நடந்துவிடும். ஆக அப்படித்தான் இறைவன் வருகிறான். அடுத்தபடியாக இறைவனை பற்றி சொல்லுகிற போது இறைவனுடைய பண்புகளிலே இவையெல்லாம் நிறைந்திருக்கிறது. இறைவன் படைத்தவன் மட்டுமல்ல, அவனை எஜமானன் என்று மட்டும் நாங்கள் அழைப்பதில்லை. குர்ஆனிலே இறைவனுக்கு 99 பெயர்கள் இருக்கின்றன. இறைவனுடைய பெயர்கள் 99 திருநாமங்கள் இருக்கின்றன. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இறைவனுடைய ஒரு பண்பை அது வெளிப்படுத்துகிறது. அதிகமாக நாம் சொல்லுகிற பெயர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரஹ்மான் ரஹீம், அன்பாளன் அருளாளன், அளவற்ற அன்புடையோர், அளவற்ற அன்புடையோர், நிகரற்ற அன்புடையோர் என்று ஒரு கருத்தை சொல்லுகிறோம். இறைவனுடைய அன்புக்கு அடையாளம். இறைவனுக்கு ரஸாக் என்று ஒரு பெயர் இருக்கிறது, உணவளிப்பவன். மோமின் என்று ஒரு பெயர், துன்பங்களை போக்குபவன். இதெல்லாம் இறைவனுடைய பண்புல இருக்கு.
இறைவன் நாடினால் இவற்றையெல்லாம் நீக்க முடியும். ஆக அவதாரம் எடுத்துத்தான் வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நபிகள் நாயகம் இறைவனுடைய அவதாரமும் அல்ல. அதையும் நான் என்னுடைய உரையிலே சொன்னேன். ஏன் அப்படி அவையில்ல? நபிகள் நாயகம் அவதாரம்னு எடுத்து வந்திருந்தான்னு வைங்க, என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா? அவருடைய நல்ல பண்புகளை எல்லாம் பார்ப்பான். நல்ல உயர்ந்த பண்புகளை எல்லாம் பார்த்து என்ன சொல்லுவான்? ஐயோ, அவர் கடவுளுடைய அவதாரம் ஐயா, அவரை மாதிரி நம்மளால வாழ முடியாது, அவர் கடவுள், அவர் வாழ்வாரு, அவர் மாதிரி நம்மளால வாழ முடியுமா? அவருக்கு பசி கிடையாது, பட்டினி கிடையாது, தூக்கம் கிடையாது, வேற தேவைகள் அவருக்கு கிடையாது, அவரால் மனித புனிதராக வாழ முடியும் என்று சொல்லி போற்றுவான், புகழ்வான். ஆனால் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள மாட்டான். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லியது? அவர் உங்களை போன்ற ஒரு மனிதர் தான், அவரால் வாழ முடியும் என்றால் உன்னாலும் வாழ முடியும். உனக்கு என்னென்ன இருக்கிறதோ, என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ, என்னென்ன உணர்வுகள் இருக்கிறதோ அத்தனையும் உண்டு. அவர் ஒரு மனிதர். ஆக மனிதனுக்கு ஒரு மனிதன் தான் முன்மாதிரியாக இருக்க முடியும். மனிதனுக்கு தெய்வம் முன்மாதிரியாக இருக்க முடியாது, தெய்வீக அம்சங்கள் பெற்றவர் முன்மாதிரியாக இருக்க முடியாது. அவரை பார்த்து மனிதன் புறக்கணித்து விடுவான். he is an exception, he cannot be an example அப்படின்றோம். அவர் ஒரு விதிவிலக்கியா, அவரெல்லாம் ஒரு முன்மாதிரி இல்லையா என்று ஒதுக்கி தள்ளி விடுவான். ஆக மனித பண்புகள், மனித தேவைகள் நிறைந்த ஒருவர் தான் மனிதருக்கு முன்மாதிரியாக இருக்க முடியும் என்ற காரணத்தினால் இறைவன் ஒருபோதும் அவதாரம் எடுத்து வருவது